அரசியல்வாதிகள் எல்லாம் சிறையில தரணும்னு சொன்னா எங்காவது வேற்று கிரகத்துல கொண்டு போய் தரணும். நாசப்படுத்தி வச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசியலை. அத்தனை கட்சிக்காரர் சேர்ந்து நாசப்படுத்தி இந்த மக்களை கையாலாகாதவங்களாக போராட்ட குணத்தை மழுங்கடிச்சு வெறும் பணமும் காசும் சாராயமும் சோறும் கொடுத்த ஒரு அடிமை கூட்டமா அத்தனை கட்சிக்காரன் மாத்தி வச்சிருக்கான். இதுல இவன் அவங்களாம் எந்த பாகுபாடும் கிடையாது. அது ரொம்ப கேவலமான அரசியலா போயிட்டு இருக்கு. வேண்டாம், நம்ம அரசியல் பேச வேண்டாம். என்ன சொன்ன, நீங்க வந்து சட்டத்தை தெரிஞ்சுக்குங்க. ஒரு காவல்துறையுடைய பணி என்பது குற்றம் நடந்தால், குற்றம் நடந்ததாக சந்தேகித்தால், குற்றம் நடக்கும் என்று யூகித்தால் அந்த நபரை அழைத்து சென்று ஒரு நீதிபதி முன்பு, ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்துறதா அவங்க செய்யற வேலை. அதை தவிர அவங்க எதுவுமே செய்ய முடியாது. சட்டத்தை மீறி செஞ்ச நூற்றுக்கணக்கான காவல் பணியாளர்கள், போலீஸ்காரரு ஜெயிலில் இருக்காங்க, எனக்கு தெரியும். இப்போ சமகாலத்துல ஒரு டிஜிபி ராஜேஷ் தாஸ் அப்படின்னு ஒருத்தர், நான் சொல்லிடுறேன், ராஜேஷ்ங்கிறது அந்த அம்மா பேரு. அவங்க ஒய்ஃப் பேரு பியூலா, இவரு பேரு ராஜேஷ். அந்த அம்மா வந்து சுகாதாரத்துறை செயலாளர் இருந்தாங்க. கொரோனா காலத்துல இப்படி ஒரு வகுடு எடுத்திருப்பாங்களே அம்மா, டிவில எல்லாம் பாத்திருப்பீங்களா? நம்ம நிறைய பேசியிருப்பாங்க. இறந்து போயிட்டாங்க, இப்போ புற்றுநோயில இறந்துட்டாங்க இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி. அவங்க வீட்டுக்காரர் தான் ராஜேஷ். அவரு கூட வந்த எஸ்பிய லேசா இடுப்ப பிடிச்சு சொல்லிட்டாரு. அந்த அம்மா ஒத்துக்க மாட்டேன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருச்சு. அந்த கேஸ் நடந்தது. ராஜேஷ் தாஸுக்கு இப்ப 3 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருச்சு கோர்ட்டு. ராஜேஷ் தாஸ் இப்ப தலைமறைவா தெரியலாம். ஒரு டிஜிபி இப்போ ஜெயில் தண்டனைக்கு தப்பிச்சுட்டு தலைமறைவா தெரிஞ்சிட்டு இருக்கா. அப்போ உங்க லோக்கல் கான்ஸ்டபிள் நிலைமை என்ன நீங்க பாத்துக்குங்க. சட்டத்தை நீங்க தெரிஞ்சுட்டாங்க, எல்லாமே சாதாரணம். சரி, காவல்துறை விட்டுருங்க. நான் ஒரு செய்தியை புரிஞ்சுக்குங்க. எல்லா நிலமெடுப்பு சட்டங்களிலும் மக்களுடைய கருத்தை கேட்க வேண்டும், மக்களுடைய அனுமதியை பெற வேண்டும் இருக்குது. நீங்க அனுமதி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும், நீங்க அனுமதி உங்களுடைய கருத்து தெரிவிச்சாலும் தெரிவிக்கலனாலும் நிலம் எடுக்கலாம்னு 5 பிரிவு சொன்னது. 1 டிஃபென்ஸ், பாதுகாப்பு, ராணுவ சமாச்சாரம். 2வது நீர்நிலைகள், டேம் கட்டுறது, குளம் கட்டுறது. 2. 3வது மருத்துவமனைகள். 4வது பள்ளிக்கூடங்கள். 5வது சாலை, ரோடு. இந்த 5க்கும் உங்களுடைய எதிர்ப்பையும் மீறி எடுக்கலாம்னு சொல்லி சட்டம் சொல்லுது. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அப்படி எடுத்தாலும் அதை மீறி நாம கோர்ட்டுக்கு போறதுக்கு கலெக்டரேட்டை விண்ணப்பிக்கலாம்னு சொல்லுது. இதெல்லாம் ரொம்ப பெரிய வகுப்பா எடுத்து ஒரு சட்ட வகுப்பா நடத்த நான் விரும்பல. இப்போ இந்த இடத்துல வந்து நாம இந்த முத்தாளி ஒட்டிய 12 கிராமங்களில் விமான நிலையத்திற்காக பாருங்க. இந்த கிராமங்களில் முத்தாளி, பலவனப்பள்ளி, அடவனப்பள்ளி, தாசப்பள்ளி, பட்டமுட்டள்ளி, அட்டூர், ஆலந்தட்டம், அலைநத்தம், கருப்பள்ளி, காருப்பள்ளி, நந்துமங்கலம், சூடுகண்டப்பள்ளி, வெங்கடேசபுரம், மிடுதப்பள்ளி. இந்த கிராமங்களை சேர்ந்தவருடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக அவங்க வந்து என்னை கூப்பிட்டாங்க 7ஆம் தேதி. அவர்கிட்ட நான் நிபந்தனைகளோடு ஒப்புத்திட்ட வழியில இந்த கிராமங்களை சேர்ந்தவர்கள் இப்போ வந்து உறுதிமொழி ஏற்றுட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க எல்லாம் போட்டு கொடுத்துருக்கீங்களா? சத்தமே வரலையே. வேற யாராவது கூட்டிட்டு வந்துட்டீங்களா? கையெழுத்து போட்டது தானே இவங்க எல்லாம். அப்ப சத்தமா சொல்ல வேண்டியது தானே. சரி, நான் பேசுறேன். இப்போ தமிழ்ல பிளட்ஜ் டாக்குமெண்ட் கொஞ்சம் தெலுங்கு இது சைன் ಮಾಡಿದ್ರಲ್ಲ, கன்னடம் வருது. சரி, ஓகே. இப்போ இதுல வந்து இவங்க இந்த 12 கிராமங்களில் இவங்க வந்தப்ப நான் சொன்ன உறுதிமொழி என்னன்னா, போடலையா? சரி, போடாதவங்களுக்கு நான் பேசுறேன், போடாதவர்களுக்கு பின்னாடி பேசலாம், உங்களுக்கும் இருக்கு, பயப்பட வேண்டாம். இல்ல, எனக்கு புரியுது.
நீங்க போடாதவங்களும் இருக்கீங்க இல்லையா? அந்த பாதையை பத்தி பேசுறவங்க அதை பத்தியும் பேச போறோம். நான் முதல் இதை முடிச்சு அதுக்கப்புறம் வரேன். இவங்க கிட்ட நான் சொன்னது என்னன்னா, மனப்பூர்வமாக எங்களுடைய அமைதியா போறணுமா, அமைதியா இருக்கணும். உங்களுடைய கோரிக்கையில நீங்க உறுதியா இருப்பீங்கன்னு சொன்னா நான் உங்களோட பணியாற்றுவேன். இதுக்காக அரசாங்கம் வழக்கு போட்டால் எதிர்கொள்ள தயாரா இருக்கிறேன். ஒருவேளை கைது பண்ணி சிறைக்கு அனுப்பினாலும் அதையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கிறேன். இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய போராட்டம் வந்து அரசு துப்பாக்கிச்சூடு நடத்தினா உங்களுக்காக நான் முதல் ஆளா முன்னாடி இருக்க தயாரா இருக்கேன்னு நான் வாக்குறுதி கொடுத்திருக்கேன். இந்த பிரச்சனைக்கு மட்டுமல்ல, விவசாய நிலங்களை எடுப்பதாக அரசு காரணம் இல்லாமல் முதலாளிகளுக்கு சாதகமாக ஒரு முயற்சி செய்துன்னு சொன்னா அதை எதிர்த்து நீங்க நடத்துற போராட்டத்துல நீங்க ஒற்றுமையாகவும் கட்டுப்பாடாகவும் இருந்து என்னை அழைத்தால் அதில் உங்களோடு முழுமையாக கலந்து கொள்வேன் நான் உறுதி அளிக்கிறேன். அது இதுல கையெழுத்து போடாத வந்து உட்கார்ந்து இருக்கீங்க இல்லையா, அந்த பாதை விரிவாக்கம் நாலேஜ் காரிடார் அதை பற்றி நான் இன்னும் முழுசா தெரிஞ்சுக்கல. அன்னைக்கு ஒரு நாள் கான்பரன்ஸ்ல பேசினாங்க. இன்னைக்கு காலையில ஒரு 1/4 மணி நேரம் பேசணும். இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு அவங்களோட நான் உட்கார்ந்து பேச போறேன். எவ்வளவு நேரமாக இருந்தாலும் அவங்களோட பேசி நீங்கள் பாதிக்கப்பட்ட நீங்கள் உறுதியாக இருந்து போராடுவதாக இருந்தால் உங்களோடு நான் ஏற்கனவே அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை உங்களுக்கும் கொடுக்கிறேன். உங்களோடு கடைசி வரை நின்று நான் போராடுகிறேன். அரசியல் வேண்டான்னு சொல்றேன். எனக்கும் அரசியல் இருக்குது. தேர்தல் வந்தா நானும் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவேன்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? அதே மாதிரி இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு போய் நீங்க உங்க கட்சியில் போடுங்க. நான் வேண்டான்னு சொல்ல வரல. அன்னைக்கு வந்து கட்சி விட்டு போட்டுவான்னு நான் கூப்பிட மாட்டேன். நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? அரசியல் வேண்டாம்னா இன்னைக்கு செத்தே போயிடுவான். அரசியல் எப்படி வாழ முடியும்? எல்லாரும் ஒரு கட்சியில் உறுப்பினரா இருக்கும். அது தேர்தல் வந்துன்னா வீட்டுல தங்கவே முடியாது இல்லையா? அந்த கட்சி கொடியை பிடிச்சிட்டு போகலன்னா நெஞ்சே வெடிச்சிடும். அதனால நீங்க அரசியலுக்கு போங்க, உங்க கட்சியில பாடுபடுங்க, ஓட்டு கேளுங்க, எல்லாம் பண்ணுங்க. இங்க வந்து அதை பேச வேண்டாம். ஏன்னா சண்டை வந்துடும் நம்மளுக்குள்ள. அவ்வளவுதான். புரியுதா? நானே எனக்கு ஒரு கட்சி பிடிச்சுன்னா அந்த கட்சி பின்னாடி போறேன். நான் தப்பு இல்லையில, அதை பாத்துக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னது, இவங்க கிட்ட அன்னைக்கு கான்பரன்ஸ் பேசும்போது சொன்னது, இவங்க வந்து 3850 ஏக்கர் அப்படித்தான் சொன்னாங்க. அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, இந்த 6000 ஏக்கர் அல்ல, கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதிலும் நீங்க ஒன்று திரட்டுறதுக்கான வழியை செய்யுங்க. இன்னைக்கு வந்து ஒசூர்ல வந்திருக்குது, சூளகிரி, இந்த 2 தாலுக்காவில் வந்திருக்குது. இன்னும் எத்தனை தாலுக்கா இருக்கும்? இன்னும் 17 தாலுக்கா இருக்கும். இருக்கட்டும். நாளைக்கு ஒரு நிமிஷம். நாளைக்கு அங்க ஒரு பிரச்சனை வருது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நீங்க கூப்பிடுறீங்க, நீங்க எல்லாரும் திரும்ப சொன்ன மாதிரி தான். ஒரு 300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து ஒரு 7-8 மணி நேரம் பயணம் பண்ணி வந்திருக்க. ஒவ்வொரு சமயத்திலையும் பிரச்சனை வரும்போது அவங்கவுங்க என்னை கூட்டு வந்து பயன்படுத்துறதுங்க வந்து நான் தலைவனா இருக்க மாட்டேன். நான் ஒரு நாடக நடிகனா இருப்பேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா நீங்க எல்லாம் ஒண்ணு சேரணும். இப்ப சூளகிரியும் ஒசூரும் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்கல்ல, என்னுடைய வேண்டுகோள், இந்த தாலுக்கா முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் நீங்க ஒன்றுபடுத்துங்க. எந்த பேர்ல வேணாலும், இந்த சங்கம் அந்த சங்கம். இப்ப வந்து ஏதாவது ஒரு சங்கம் பேர் வேணுங்கிறதுக்காக ஒரு சங்கத்தை நாங்க ரெஜிஸ்டர் பண்ணோம். சிப்காட் போராட்டத்துல அன்னூர்ல. நான் அதை ஆரம்பிச்சு வேற எங்கேயோ போயிடுச்சு. அன்னூர் சிப்காட் போராட்டம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன கூப்பிட்டாங்க ஒரு எல்லைக்கு மேல போயிட்டு. அவங்க கிட்ட நான் சொன்னேன், நீங்க எல்லாம் உறுதியா இருக்கீங்களான்னு கேட்டேன். நாங்கெல்லாம் உறுதியா இருக்கோம்னு சொன்னாங்க. ஒவ்வொரு கிராமத்திலையும் கூட்டம் போட்டோம். சாயங்காலம் அவங்க வேலையெல்லாம், விவசாய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாரையும் உட்கார வச்சு பேசணும். நான் உங்களுக்கு சொல்றேன், அதுல 3 பெண்கள் கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெவ்வேறு இடங்கள்ல வயசுல மூத்தவங்க என்கிட்ட வந்து, சாமி இந்த பிரச்சனை பெருசாகும் போது யார் முக்கியமான ஆள் சொல்லு, போராட்டத்துல நாங்க மேல மண்ணெண்ணெய் ஊத்திட்டு பத்த வச்சுட்டு போய் குடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பயங்கரத்தை நீங்க ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்முடைய எதிரி யாருன்னு காட்டினா மண்ணெண்ணெய் ஊத்திட்டு போய் தான் எரிஞ்சாலும் பரவாயில்ல போய் அவங்களுடைய இலக்கு வந்து அங்க வர்ற தாசில்தார் அல்லது ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி அப்படின்னு. நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், இல்லம்மா 3 பேரும் வெவ்வேறு இடங்கள்ல, இல்லம்மா
இங்க வர்ற தாசில்தாரோ இன்ஸ்பெக்டரோ நம்ம குடும்பத்து பசங்க, வேற ஊர்ல இருந்து வந்து சாப்பாட்டுக்காக சம்பளத்துக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்முடைய எதிரி இங்க வரவே மாட்டான். அவன் சென்னையிலயோ டெல்லியிலயோ லண்டன்லயோ வாஷிங்டன்லயோ உட்கார்ந்துட்டு இருப்பான். இந்த முதலாளி எல்லாம் இவங்களை பயன்படுத்தி நம்ம பசங்களையே நமக்கு எதிராக பயன்படுத்தி நம்மளை மோதம் விடுறாங்களே தவிர நீங்க அந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுன்னு அவங்ககிட்ட நான் வாக்கு வாங்கிட்டேன். எதுக்காக இதை சொல்றேன்னா, அந்த போராட்டத்துல ஜெயிச்சதுக்கு காரணம் அந்த தாய்மார்களுடைய அந்த உணர்வு. ஒரு அம்மா சொன்னாங்க, சாமி 14 வயசுல என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, எங்க கொஞ்சம் தூரத்து ஊர்ல இருந்து. நான் அப்பா வந்தது சாமி, அதுக்கு இப்போ ஒரு 90-92 வயசு இருக்கும். நான் இங்கதான் சாமி இருக்கிறேன், என் புள்ள பையன் பேரன் பேத்தி கொள்ளு பேத்தி கூட வந்துட்டா, இதை விட்டு போட்டு எங்க சாமி போறது அப்படின்னு கேட்டது. அந்த பயம் அவங்களுக்கு இருந்த பயம் உங்களுக்கு இருக்கணும். இருக்கா? இங்க ஒரு உங்க பகுதியிலேயே அங்க நடந்ததெல்லாம் விட்டுட்டு உங்க பகுதியிலேயே ஒரு சம்பவத்தை சொல்றேன் நானு. இங்க ஒசூர் தாலுக்காவில போரணப்பள்ளி கிராமத்துல அண்ணன் தம்பிங்க 2 பேர், அவங்களுக்கு 14 ஏக்கர் நிலம், ஆளுக்கு 7 ஏக்கர், கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு சுமாரான வயசும் ஆயிடுச்சு. இப்போ அப்போ ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. 1900 2500 25,000 இல்ல, சரி 2500 ரூபாய் கொடுத்திருக்காங்க ஒரு ஏக்கருக்கு. இவருக்கு 7 ஏக்கர். நான் பேரை சொல்ல விரும்பல, ஏன் அப்படின்னா அது சட்டப்படி தப்பு. அவரு தனிப்பட்ட முறையில பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த செய்தி அவரை காயப்படுத்தும், அதனால நான் பேரை சொல்லல. நான் வந்து முடிஞ்சா அவரு சம்மதிச்சா இங்கேயே மேடையிலேயே கூப்பிட்டு வந்து காட்டோன்னு சொன்னேன். அது முடியாத போயிடுச்சு. ஏன்னா அதை பார்த்திருந்தா வேற உங்களுக்கு எதுவுமே வேண்டியதில்லை. 7 ஏக்கர் நிலத்துக்கு அப்ப அவருக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 17,500 ரூபாய் கொடுத்திருக்காங்க. 1990 சிப்காட் 2வது யூனிட்டுக்கு அந்த 7 ஏக்கர் எடுத்திருக்காங்க. மொத்தம் 14 ஏக்கரை எடுத்துட்டாங்க. 90 இப்ப எவ்வளவு வருஷம் ஆச்சு? 35 வருஷம் ஆச்சு. அவங்க கொடுத்த 17,500 ரூபாய் எங்க போச்சுன்னு தெரியல. இப்ப அதே சிப்காட் 2வது யூனிட்ல ஒரு தொழிற்சாலையில கணவன் மனைவி 2 பேரும், எனக்கு கஷ்டமா இருக்குது, நான் அவங்களை இழிவுபடுத்துறதுக்காக சொல்ல, உங்களை எச்சரிக்கிறதுக்காக சொல்றேன், அவங்க 2 பேரும் கக்கூஸ் கழுவுற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஏமாந்தீங்கன்னா நீங்க உங்க குடும்பத்தோட ஏதாவது ஒரு கம்பெனில கக்கூஸ் கழுவ வேண்டி வந்துடும். ஞாபகம் வச்சிருக்க. சொரணையோட இருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. என்னன்னாலும் சரி, செத்தா இந்த மண்ணில் செத்து போயிடும் இல்ல அப்படின்னு சொன்னா போகமாட்டாங்க. அதுல நீங்க உறுதியா நில்லுங்க. உங்க கூட நான் இருக்கேன். உங்க மண் என்னுடைய மண். எனக்கு அதை பத்தி எல்லாம் பயமே இல்லை. நான் சாகிறதுக்கு துணிதான் வர்றேன். நான் சாவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். 63 வயசும் வாழ்ந்தாச்சு, எதுவுமே பண்ண முடியல. எங்காவது நான் அன்னூர்ல சொன்னாதான் இங்க நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஒருத்தர் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர், நான் கட்சியை பத்தி பேசல, வயசுல மொத்தவர். இந்த மாதிரி கூட்டம் முடிஞ்சோடனே தனியா கூப்பிட்டு கேட்டாரு, ஏஜாமி கவர்மெண்ட் அறிவிச்சிருச்சு, கவர்மெண்ட் எதிர்த்து நாம ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. ஆனா ஜெயிச்சிடலாம். நான் எப்படி சாமி ஜெயிக்க முடியும்? ஆனா நீங்க உறுதியா நிற்பீங்களா? நிற்பேன் சாமி. ஆனா இந்த பூமி எடுக்க வந்ததுன்னா என்னை கொண்டு கூட தான் எடுக்கணுங்கிற முடிவுல நான் இருக்கிறேன். நீங்க நிற்பீங்களா அப்படின்னு கேட்டேன். என்ன சாமி, எங்கேயோ இருந்து வந்து யாரு பெத்த பிள்ளைய நீ வந்து எங்களுக்காக உயிர் கொடுக்குறேன்னு சொல்ற, நாங்க கொடுக்க மாட்டோமா, கூட நிக்கிறேன் சாமி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உங்க மாதிரி எல்லாரும் இருந்தா இந்த மண்ணை மீட்டலாம்னு நான் சொன்னேன். புரிஞ்சுக்க. ஒண்ணு, இத பத்தி பேச்சுவார்த்தை வந்தது. நாங்க முதல்ல தாசில்தார்கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடத்தணும். ஒரு சின்ன வயசு அவரு. நான் சொன்னேன், ஐயா நீங்க சின்ன வயசு, இன்னும் நீங்க வளர்ந்து மாவட்ட ஆட்சியரா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா போராட்டம் பெருசாகும் போது எங்க நிலத்துக்குள்ள வந்தா நாங்க அனுமதிக்க மாட்டோம். அப்போ நிர்வாகம் அரசு காவல்துறையை வச்சு துப்பாக்கிச்சூடு நடத்தும். அப்படி துப்பாக்கிச்சூடு நடத்திட்டு எங்களை கொண்டு போட்டு தான் நீங்க நிலத்துக்குள்ள போக முடியும். அப்படி ஒரு சூழல் வந்தா துப்பாக்கிச்சூடு நடத்துறதுக்கு காவல்துறைக்கு அதிகாரம் கிடையாது. துப்பாக்கிச்சூடு நடத்த சொல்லி உத்தரவு போட வேண்டியது தாசில்தார் தான். அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது நீங்க யோசனை பண்ணி கையெழுத்து போடுங்க ஐயான்னு சொன்னேன். அவர் பதறிட்டாரு. அப்படியெல்லாம் நடக்காதுங்க ஐயா,
எல்லாம் சுமூகமா நடக்கும், உங்க அனுமதி இல்லைன்னா நாங்க இடத்தையே எடுக்க மாட்டோம்னு சொன்னாரு. இது ஒண்ணு. நாங்க நடுவுல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தோம். கோயம்புத்தூர் எஸ்பி வர சொல்லியிருந்தாரு. நாங்க 3 பேர் தான் போனோம். நானு, ராஜா, கிருஷ்ணசாமி 3 பேர் தான் போனோம். நிறைய விஷயங்கள் வந்து போராட்டம் எங்க போகுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எஃப்ஐஆர் கூட இல்ல. 3 வருஷம் நடந்த போராட்டத்துல யாரு மேலையும் ஒரு எஃப்ஐஆர் கூட கிடையாது. ஒரு எஃப்ஐஆர் கூட கிடையாது. ஒரு தள்ளுமுள்ளு இல்ல, தடியடி இல்ல, ஒரு வார்த்தை கூட கிடையாது. கடுமையா நாங்க பேசிக்க கூட இல்ல. இந்த இடத்துல பாலாஜின்னு ஒரு டிஎஸ்பி இருந்தார், சின்ன வயசு, இன்னும் அந்த பையனுக்கு கல்யாணம் இல்ல. வந்தோன்னா எப்ப சிரிச்ச முகமா வந்து என்கிட்ட பேசினாரோ கடைசி வரைக்கும் அதே மாதிரி இருந்தார். ஐயான்னு பேசுவாரு, நானும் ஐயான்னு பேசுவேன். அதே மரியாதை அப்படியே போயிட்டு இருந்தது. இந்த இடத்துல இன்னொன்னு சொல்றேன், இந்த போலீஸை கண்டு ரொம்ப இதாகாதீங்க. இவ்வளவு வெறப்பா நிக்கிறாங்களே இந்த போலீஸ்கார பசங்க எல்லாம். தனியா பார்த்தோன்னா ஐயா உங்க செல்ஃபி எடுத்துக்கலாங்களா ஐயா அப்படின்னு எடுப்பாங்க. எனக்கு சிரிப்பு வரும். ஏய் உங்க மேலதிகாரி கேட்டா இல்ல மேலதிகாரிகளாம் போயாங்க வீட்டுக்காரருக்காக எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சுக்கணும், நம்ம வீட்டு பசங்க தான் அவங்களும் சம்பளத்துக்காக மேலதிகாரி சொல்றது பண்றாங்க. அதை தவிர அவங்களுக்கு எல்லாம் எதுவும் கிடையாது. நாம பார்த்தோன்னே அப்படி எதிரி மாதிரி எல்லாம் நினைக்க வேண்டியது இல்லை. எனக்கு நிறைய பேர் ஒரு 25-30 பசங்க என் கூட செல்ஃபி எடுத்திருப்பாங்க. அப்படியே சாப்பிட்டு இருக்கும்போது கைகள் ஒரு இடத்துக்கு வருவாங்க, ஐயா ஒரு செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்ப என்ன அர்த்தம்? நம்மள வெறுக்கிற மாதிரி இருந்தா செல்ஃபி எடுப்பாங்களா? அதனால வந்து போலீஸ் நம்ம எதிரியா நினைக்க வேண்டாம். நம்ம பிரச்சனையில போலீஸ் வரவே வராது. இப்ப இன்னைக்கு நீங்க போலீஸ் பார்க்கல, இந்த வந்துட்டு போயிட்டு இப்ப இல்ல அதே மாதிரிதான் நாம இந்த போராட்டம் நடத்தும் போது போலீஸை சந்திக்கவே வேண்டியதில்லை. வந்தாலும் ஒரு ஓரமா நின்று நமக்கு பாதுகாப்பு கொடுக்குற வேலையை தான் செய்வாங்க. ஆனால் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இருப்பீங்களா? உறுதியா இருக்கணும். ஏன் அதை மறுபடியும் சொல்றேன்னா, அரசியல் உள்ள வரும், சாதி உள்ள வரும், மதம் வரும், சாமி வரும், இல்ல தொழில் வரும். எதையாவது சொன்னி இதுல 2 பேர்த்த பிரிக்கலாமான்னு பார்ப்பாங்க. அதுக்கு இடம் கொடுக்காத நீங்க எல்லாரும் உறுதிமொழி ஏத்துட்டு ஒன்னா இருந்தீங்கன்னு சொன்னா, இப்போ விமான நிலையத்தை பொறுத்த அளவுக்கு மத்திய பாதுகாப்பு அமைச்சர் சொல்லிருச்சு வராதுன்னு. இனி கொடுக்க மாட்டாங்க, நாம அதுக்காக வேலையை செஞ்சுக்கலாம். இல்ல இப்ப ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. மறுபடியும் அக்கா சொன்னாங்கல்ல, கனிமொழி அக்கா என்ன மறுபடியும் லெட்டர் எழுதுறேன்னு, அப்பவும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு நாம வந்து பாதுகாப்பு அமைச்சத்துக்கு எப்படி மனு கொடுக்கணுமோ அந்த மனுவை தயார் பண்ணி இவங்க கிட்ட கொடுப்போம். இவங்க கையெழுத்து போடுவாங்க, அங்க அனுப்பிச்சிடலாம் விமான நிலையத்திற்கு. இதுவல்லாது இன்னும் சிப்காட் விரிவாக்கம், நாலேஜ் கேரிடர், இந்த விஷயங்களுக்கும் நம்முடைய விவசாய நிலங்களை எடுப்பதை நாம் தடுக்க முடியும். நீங்கள் ஒற்றுமையாக இருப்பீங்களா? உறுதியா இருப்பீங்களா? சரி. அப்போ நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, ஏற்கனவே இவங்களுக்கு சொல்லி இருக்கிற அதே வேலைகள் தான் உங்களுக்கும். மக்களை சாதி இல்லாமல், மதம் இல்லாமல், மொழி இல்லாமல் விவசாயிகளை யார் நிலம் இருக்குதோ அவங்ககிட்ட எல்லாம் வந்து ஒரு படிவத்துல உறுதிமொழி கையெழுத்து வாங்கணும். யாருக்கு அனுப்பணுமோ அனுப்பணும். அதுக்கான வேலைகளை நம்ம சொல்றோம், அதுக்கான கலந்து பேசிக்கலாம். இன்னொரு வேலை செய்யணும். நீங்க உங்க 2 தாலுக்காவை தாண்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் இருக்கிற விவசாயிகளை சந்திச்சு ஒருங்கிணைக்கணும். அது 2 வேலை. ஒண்ணு, நம்மளுக்கு பலம் கூடும். இப்போ இங்க ஒரு 2000 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். சூளகிரியில இருந்து 1000 பேர் வந்திருக்கிறீங்க, ஒசூர்ல இருந்து 1000 பேர் வந்திருக்கீங்க. இன்னொரு 5 தாலுக்கா இருக்குது. அப்ப இன்னும் 5000 பேர் உங்களுக்கு பலம் சேருவாங்களா? இது ஒண்ணு. எனக்கு ஒரு சௌரியம் என்னன்னா, நாளைக்கு அவங்க வந்து கூப்பிட்டு போராடும் போது நான் சிரமப்பட வேண்டியதில்லை. ஏற்கனவே நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, உங்களை கொஞ்சம் கூப்பிட்டு முன்னாடி போங்கன்னு சொல்லிக்கலாம். அதனால மாவட்டம் முழுவதும், நீங்க தமிழ்நாடு முழுவதெல்லாம் போக வேண்டாம். இந்த மாவட்டம் முழுவதும் எந்த பேர்ல வேணாலும் சரி, அத்தனை விவசாயிகளையும், சாதி மதம் மொழி, சின்ன விவசாயி பெரிய விவசாயி, இல்ல இந்த தொழில் பண்ற விவசாயி, அதெல்லாம் தாண்டி இந்த மண்ணில் இருக்கிற அத்தனை பேரும் விவசாயி, அவங்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக எல்லா வேலையும் நீங்க பண்ணுங்க. இந்த நடைமுறையை நீங்க பின்பற்றும் போது 100 விழுக்காடு நான் உங்களோட பயணிப்பேன். நம்முடைய இலக்கில் நாம் வெற்றி அடையலாம். எனக்கு அந்த மேடை பேச்சு பெருசா வராது. நீங்க இந்த வீடியோலாம் பாக்குறீங்கல்ல, அது யாராவது கூட சண்டை கட்டும் போது எடுக்கப்பட்ட போட்டோ அது. அதனால அதை பார்த்துட்டு என்னங்க நீங்க அதுல அப்படி பேசுறீங்க இதுல பேசுறீங்கன்னா அது வேற. அது சண்டை போடும் போது போறது வேற. பேசும்போது அப்படியெல்லாம் பேச முடியாது. ஆனா ஒரு செய்தியை நான் சொல்றேன். எனக்கு வந்து 63 வயசாச்சு. இயல்பாவே எனக்கு போராட்ட குணம் உண்டு. நான் ஒரு போராளி. நான் நாராயணசாமி நாயுடு ஐயா காலத்துல இருந்து நான் விவசாய சங்கத்தில் இருக்கேன். நாராயணசாமி நாயுடு ஐயா இருக்கும்போது ஒரே அமைப்பாக
வலுவான அமைப்பா இருந்தது நம்ம அமைப்பு. அதுக்கப்புறம் 10 20 30 பிரிஞ்சு மாவட்டத்துக்கு ஒரு சங்கம், தாலுக்காவுக்கு ஒரு சங்கம், நூற்றுக்கணக்கான விவசாய சங்க தலைவர்கள், மொத்தத்துல நாம பலவீனப்பட்டு கிடக்கிறோம். இது ஒரு பிரச்சனை. அதை விட்டுருங்க. எனக்கு மக்களுக்காக போராடணுங்கிற எண்ணமும் உணர்வும் உண்டு. நான் விவசாயியா பிறந்தனால விவசாயிகளுக்காக போராடுறதுல ஆர்வமா இருக்கேன். இந்த அன்னூர் பிரச்சனையில நான் என்னுடைய மகன்கிட்ட சொன்னேன். ரொம்ப கடுமையா போனப்போ எஸ்பி பார்த்து நான் சொன்னேன், ஐயா போராட்டம் நல்லா போயிட்டு இருக்கு. ஆமாங்க ஐயா, வேற யாரும் உள்ள வர்றாங்க. இல்லைங்க ஐயா, எங்களை தவிர்த்து வேற யாரும் வந்தாலும் நாங்க உள்ள விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், ஐயா போராட்டம் நல்லா போயிட்டு இருக்கு, நீங்களே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க, ரோட்ல போற போராட்டம் எல்லாம் சரிதான். ஒருவேளை நிலத்தை எடுக்கிறதுன்னு சொல்லி அரசு எங்க நிலத்துக்குள்ள வந்தா உங்களை பயன்படுத்தி தான் எங்க மேல துப்பாக்கி நடத்துவாங்க. நாங்க சாகிறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஆனால் நாங்க சாகும் போது காக்கா குருவி மாதிரி செத்து விட மாட்டோம். என் உயிர் போகும்போது அதுக்கான பதிலடி கூடுதல் தான் நான் சாவேன்னு சொன்னேன். அங்கிருந்த எஸ்பி ஏசி ரூமுக்குள்ள ஒரு டர்க்கி டவல் வச்சிருந்தவரு எடுத்து மூஞ்சியை தொடச்சிட்டாரு, வேர்த்திருச்சவருக்கு. அதுதான் உண்மை. இது சினிமாவுக்கு பேசுற டயலாக் அல்ல, அல்லது இந்த கூட்டத்துல உங்ககிட்ட பேசிட்டு கைதட்டு வாங்கிட்டு போறதுக்கா டயலாக் அல்ல. என் அடிமனசுல இருக்கிறத சொல்றேன். நான் என் பொண்ணுகிட்ட பேசும்போது சொன்னேன், இந்த துப்பாக்கி சூடு சாவு இதை பத்தி எல்லாம் பேசும்போது என் பொண்ணு ரொம்ப கவலைப்பட்டா. என்னப்பா ரொம்ப தீவிரமா போறீங்க, இவ்வளவு இதா போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லசாமி, ஒருவேளை இந்த போராட்டத்துல துப்பாக்கி சூடு நடந்து நான் செத்து போயிட்டா ஐயோ அப்பா ஏமாந்து சிக்கிட்டாங்கன்னு நீ நினைக்க வேண்டாம். நான் மனுசாரா அதை எதிர்கொண்டுதான் போறேன்.